இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நான் இந்த பூரணத்தில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் வெள்ளை எள்ளு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த நெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சு. நம்ம அச்சில் வச்சு தான் நான் வச்சுருக்கேன் கொழுக்கட்டை. சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இனிப்பு கொழுக்கட்டை நாட்டு சர்க்கரையும் நம்ம வெள்ளை எள்ளும் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பூரணத்துக்கு கெட்டியாகிறதுக்காக. சூப்பரான நம்ம வீட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம 2 வகையான கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஒன்று இனிப்பு கொழுக்கட்டை, ஒன்று எள்ளு இனிப்புக்கு நாட்டு சக்கரை போட்ட கொழுக்கட்டை, ஒன்று நம்ம கார கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த கார கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். மாவு பாருங்கள் நான் நல்லாவே தண்ணி கொதிக்க வச்சுட்டு 2க்குமே ஒன்றாவே பிணைஞ்சிட்டேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கொதித்த இது மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 2 வகையாக மாவு பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த வறுத்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு சூட்டு மாவோட நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு ஒரு 3 பிள்ளையார் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சிட்டேன். பிள்ளையார் சரி சாஸ்திரத்துக்கு நம்ம வைக்கணுங்கிறதுக்காக வச்சுட்டு, அதுக்கப்புறம் உருண்டை கொழுக்கட்டை பிடிச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. கடை மாவு தான், சூப்பராக இருந்துச்சு. கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை எல்லாமே போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வச்சுருந்தேன் பாருங்கள். சும்மா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கார சட்னி அந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் 3 பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இனிப்பு கொழுக்கட்டையை நான் செஞ்சுருக்கிறேன். அது தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக